வணக்கம். சுதந்திர தினம், குடியரசு தினம் இது ரெண்டுமே நம்ம நாட்டினுடைய இரு முக்கியமான தினங்கள். இந்த ரெண்டு தினங்களையும் நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றத பத்தியும், இந்த ரெண்டு தினங்களும் கொண்டாடும் பொழுது அதில் உள்ள வித்தியாசங்களை பத்தியும் தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பழைய வீடியோ ஒன்று இருக்கு, இந்தியா பிட்வீன் 1947 and 1915 வீடியோ. அந்த வீடியோல இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன, ரிபப்ளிக் டேனா என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, 1947 இருந்து 1950 இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, டொமினியன் ஆஃப் இந்தியானா என்ன, இடைக்கால அரசு எப்படி இருந்தது, அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படி எழுதணும், அதில் வரையப்பட்ட இந்து மத தெய்வங்களின் உருவங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த வீடியோவில் இருக்கு. ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்க. அது வந்து ஒரு சின்ன வீடியோ தான், பட் அதுக்குள்ள வந்து அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த வீடியோ மறக்காம பார்த்துருங்க. அதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இப்போ இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் பற்றிலாம் பார்க்க போறது இல்லை. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கொண்டாட்டங்கள்ல இருக்கும் அந்த வித்தியாசங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட் எனிவே, இண்டிபெண்டன்ஸ் டே என்ன, ரிபப்ளிக் டே என்னன்றதை பற்றி கொஞ்சம் ஒரு சின்னதா ஷார்ட்டா ஒரு இரு வரிகளில் பார்த்துடலாம். சுதந்திர தினம், நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த தினம், நம்மை நாம் ஆளுவதற்கான உரிமையை நாம் பெற்ற தினம். பிரிட்டிஷ்காரங்களை அனுப்பிட்டு இனிமேல் நாம தான் நம்ம ஆள போறோம் அப்படின்ற நிலை உருவாச்சு இல்லையா, அதுதான் நம்முடைய சுதந்திர தினம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த சுதந்திரம் நமக்கு ஒரே நாள்ல கொடுக்கல. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ன்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா தான் நடந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறமாவுமே கூட இங்க அமைக்கப்பட்ட இடைக்கால அரசு பிரிட்டிஷ் ராஜாவுக்கு கீழே தான் எங்கிட்ட இருந்தது. பிரிட்டிஷ் ராஜா, அவருக்கு கீழே ஒரு பிரிட்டிஷ் வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன், அவருக்கு கீழே நேரு, அதுக்கப்புறமா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இப்படிதான் இந்த சிஸ்டம் அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு மவுண்ட் பேட்டனுக்கு பதிலாக ராஜாஜி வைஸ்ராய் பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஆனா அப்பவும் அவரும் கூட பிரிட்டிஷ் ராஜாவோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இருந்தார். பிரிட்டிஷ் ராஜாவுக்கு கீழே ராஜாஜி, அவருக்கு கீழே நேரு, இந்த மாதிரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். 1950 ஜனவரி 26 தான் நமக்கான இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை முழுமையாக உருவாக்கிவிட்டு, அதற்கு பிறகு இந்த வைஸ்ராய் பதவி முழுவதுமாக நீக்கிவிட்டு, பிரிட்டிஷ் ராஜாவோட தொடர்பெல்லாம் முழுவதுமாக நீக்கிவிட்டு பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு பதவி உருவாக்கப்படுது. அன்னையிலிருந்து தான் நாம குடியரசாக ஆகிறோம். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அன்னைக்கு தான் அமலுக்கு வருது. அதனால தான் இந்த தினம் இவ்வளவு முக்கியமான தினமாக கொண்டாடப்படுது. ஏன்னா நம்முடைய சுதந்திரம் அன்னைக்கு தான் முழுமை அடைந்தது. 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருந்தாலுமே கூட 1950 ஜனவரி 26 ரிபப்ளிக் டே அன்னைக்கு தான் நமக்கான சுதந்திரம் முழுமை அடைந்தது. அதனால தான் இந்த தினம் இவ்வளவு முக்கியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இந்த ரெண்டுத்தையும் நம்ம கொண்டாடும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து கொடியேற்றுறது தான் எல்லாருக்குமே தெரியும். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம வந்து கொடியேற்றுவோம், ஃபிளாக் ஹோய்ஸ்ட் பண்ணுவோம். ரிபப்ளிக் டேக்கு கொடியை பறக்க விடுவோம். வாட், என்னது ஃபிளாக் ஹோய்ஸ்டிங் அண்ட் ஃபிளாக் அன்ஃப்ளரிங், இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்கு. என்னன்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்முடைய கொடியை நாம ஏற்றுவோம். அதாவது கொடி வந்து கீழே இருக்கும், அந்த ஃபிளாக் போல் இருக்கு இல்லையா, அந்த போல்ல கீழே இருக்கும். நாம அந்த கொடியை அந்த கயிறை பிடிச்சி நம்ம இழுக்கும் போது கொடி கொஞ்சம் கொஞ்சமா மேலே போயிட்டு, மேலே போனதுக்கு அப்புறமா அது கட்டு அவிழ்க்கப்பட்டு கொடி பறக்க விடுவோம். இது வந்து ஃபிளாக் ஹோய்ஸ்டிங். இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம நடத்துவோம். ரிபப்ளிக் டே அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தான் எக்கனாமிக் கிடைச்சிடுச்சு இல்லையா, அதனால அந்த கொடி வந்து கீழே இருக்காது, கொடி வந்து மேலே இருக்கும். அந்த ஃபிளாக் போல் இருக்கு இல்லையா, அதோட அந்த மேலே உச்சியில அந்த ஃபிளாக் வந்து இருக்கும், ஆனால் கட்டி இருக்கும். நம்ம இந்த கயிறு பிடிச்சி எடுக்கும்போது அது கட்டு அவிழ்க்கப்பட்டு அந்த கொடி பறக்க விடுவோம். இதுதான் அன்ஃப்ளரிங், கொடி பறக்க விடுதல் அப்படின்னு சொல்லுவோம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடி ஏற்றுவோம், ரிபப்ளிக் டேக்கு கொடியை பறக்க விடுவோம். இது முதல் வித்தியாசம். சரி, கொடியை ஏற்றியாச்சு. இந்த கொடியை யார் ஏற்றுவாங்க? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்முடைய பிரதமர் கொடியை ஏற்றுவார். மாநிலங்கள்ல அங்கங்க இருக்க முதலமைச்சர்கள் கொடியை ஏற்றுவாங்க. ரிபப்ளிக் டேக்கு ஜனாதிபதி கொடியை ஏற்றுவார். ஏன்னா அன்னைக்கு தான் ஜனாதிபதி பதவியை உருவாக்கணும் இல்லையா, ஸோ நம்முடைய பிரசிடென்ட் தான் கொடியை ஏற்றுவார். மாநிலங்கள்ல கவர்னர்ஸ் கொடியை ஏற்றுவாங்க. சரி, கொடியை ஏற்றியாச்சு. ஆனா இது எங்க நடக்கும்? இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இது நம்முடைய செங்கோட்டையில நடக்கும். செங்கோட்டையில பிரதமர் கொடியை ஏற்றுவார். ரிபப்ளிக் டே அன்னைக்கு காரியவத் பாதை, அதாவது நம்முடைய அந்த ராஜ்பத் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஜனாதிபதி கொடியை பறக்க விடுவார். இது வரைக்கும் முடிஞ்சாச்சு. ஓகே, கொடியை ஏற்றியாச்சு, எந்த இடத்துலன்னு பார்த்தாச்சு, யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன நடக்கும்? இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடி ஏற்றினதுக்கு அப்புறமா பிரதமர் ஒரு பெரிய உரையை ஒன்று நிகழ்த்துவார். நல்ல ஒரு கம்பீரமா, இது வரைக்கும் நம்ம நாடு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம், அடுத்த வருஷம் என்னென்ன பண்ண போறோம், இதை பத்தின ஒரு பார்வையை பிரதமர் வந்து செங்கோட்டையிலிருந்து அப்படியே கம்பீரமா மக்களுக்கெல்லாம் சொல்லுவார். இது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நடக்கும். அதை தொடர்ந்து சின்ன பசங்களுடைய கலை நிகழ்ச்சிகளும் நடக்கும். சரி, ரிபப்ளிக் டேக்கு என்ன நடக்கும்? ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஜனாதிபதி கொடியை பறக்க விட்டதுக்கு அப்புறமா முப்படைகளின் அணிவகுப்பு நடக்கும். அதாவது நம்முடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் அணிவகுத்து வருவாங்க. அதுக்குமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த பரேட்ல கலந்துப்பாங்க. ரொம்ப முக்கியமாக மாநிலங்களும்
தங்களுடைய வாகன ஊர்திகளை அலங்கார வாகன ஊர்திகளை அனுப்புவாங்க, ஒரு டேப்லெட்டும் அனுப்புவாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து இதுதான் தீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து ஒரு வாகனங்களை வந்து அலங்கரித்து அதை அனுப்புவாங்க. அதில் செலக்ட் பண்ணி அதுக்கு பரிசுகளும் வழங்கப்படும். இது ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கும். இதுதான் ரிபப்ளிக் டே அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பிரதமர் செங்கோட்டையிலிருந்து கொடியை ஏற்றுவார். அதுக்கப்புறமா அவருடைய உரை, அதுக்கப்புறமா கலை நிகழ்ச்சிகள். ரிபப்ளிக் டேக்கு ஜனாதிபதி காரிவத் பாத்துல இருந்து கொடியை பறக்க விடுவாரு. அதுக்கப்புறமா முப்படைகளின் அணிவகுப்பு நடக்கும். இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க அடிப்படை வித்தியாசங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதனால எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டில் சின்ன பசங்க இருந்தா அவங்களுக்கு இதை போட்டு காட்டுங்க. ஈவன் பெரியவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவோ காமெடி மீம்ஸ் அப்புறமா என்னென்னமோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு அறிவு சம்பந்தமான விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நீங்களே பாருங்களேன், உங்களுக்கே வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அறிவு சம்பந்தமான விஷயங்கள் ஷேர் பண்றவங்க மேல உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா? ஸோ அதே போல உங்களுக்கும் அந்த மரியாதை கிடைக்கணும்னா இந்த மாதிரி இன்னொரு வீடியோ இல்லை, இந்த மாதிரி அறிவு சம்பந்தமான விஷயங்களை, நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை மக்களுக்கு அதிகமாக பகிர்ந்து விடுங்க. ஸோ தட் உங்களுக்கும் உங்களுடைய இமேஜும் கூட உயரும். ஸோ எல்லாரும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நீங்க எங்கிட்ட ஏதாவது விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக கீழே அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? அந்த பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. ஸோ தட் என்னுடைய மற்ற வீடியோக்களையும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். மீண்டும் வேறொரு நல்ல வீடியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.